உங்கள் தூய்மை பணியில் பல திட்டம் இருக்குது, நன்மை இருக்குது. அவன் கேட்குறது அதெல்லாம் கேட்கலைங்க. 23,000 சம்பளம், தனியார் மையம் வேணாம், அரசுடைமையாக்கு, இதை தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அதை கேட்கலையே. கிட்டத்தட்ட கையை அடிக்கிறது, உடைக்கிறது, 20 பேர் மேற்கொண்டு கையை உடைச்சிருக்கீங்க. மார்பகங்கள் வந்து கிழிச்சிட்டு இருக்கிறது. போலீஸ் வந்து அராஜகமாக செயல்பட்டுருக்கு இந்த விஷயத்தில். ஸ்காட்லாந்து போலீஸ்ன்னு சொல்கிறீங்க, இதில் என்ன நடந்திருக்கு? ஸ்காட்லாந்து போலீஸ்ன்றது மக்கள் அடிக்கிறது தான் ஸ்காட்லாந்து போலீஸா? ஒரு ரவுடி கொல்லப்படுறான், பெண்களை கற்பழிக்கப்படுறான், அதை கண்டுபிடிக்க துப்புல அந்த போலீஸுக்கு. ஆனால் இதுக்கு எதிராக போறான்னா உடனே இங்கே தான் இதுதான் உங்க ஸ்காட்லாந்து போலீஸா? மக்கள் வந்து தன்னோட பிரச்சனையும் அவங்க நேர்மையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னவா பண்ணிட்டீங்க? அப்போ இந்த துப்புக்கெட்ட அரசவை 2026 தொடச்செறிந்து அனுப்பணும். இந்த திராவிடல் மாடல் கிடையாது, இதுவும் ஒரு பாசிச மாடல். மோடி போல இவரும் தமிழ்நாட்டில் ஒரு மோடி தான் அப்படின்றதான் இங்கே நிலைமையா இருக்கு. அப்போ இந்த தொழிலாளர்களுக்கு நீதி வேணும். நீதி கொடுக்க வரையும் கட்டாயமா அந்த தொழிலாளர் போராடதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே தான் இருக்கீங்கன்னா 2026 உங்களோட நிலைமைகளை பாருங்க. அதான் நம்ம சொல்லிக்கிறதா இருக்கு.